Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மத்தி மீன் குழம்பு. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மத்தி மீன் குழம்புக்கு மத்தி மீன் 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 15 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 மாங்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு மாங்காய் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன லெமன் அளவு புளி தான் நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பவுல் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புங்கிறதுனால நான் மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். கரைச்சி வச்சுருந்த புளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நாம் மத்தி மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்க்கும் போதே நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த மாங்காவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீனை சேர்த்தப்புறம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஓரளவு அது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி சூடு பண்ண வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்துட்டு அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மாங்காய் போட்டு பண்ணுறதுனால இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன மீனில் குழம்பு வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மீன் கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.